ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவர்கள் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளிலும் திடீரென ஏற்படக்கூடிய முசீபத்துகளிலும் ஆபத்துகளிலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்கள் என்பது மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் இந்திய தேசத்தின் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னோக்கி இருக்கும் இந்த வேளையிலே நம் தேசத்தினுடைய சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். பலரது இரத்தம், வேர்வை, அவர்களுடைய எண்ணற்ற தியாகங்களின் அடிப்படையில் தான் இந்த சுதந்திரம் நம் அளவில் வந்து சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு அவர்கள் எல்லாம் ஒரு காரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய தியாகத்தை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பொதுவாக சுதந்திர தினம் என்று சொன்னாலே பலரது தியாகங்கள் வெளியிலே சொல்லப்படுகின்றது, பலரது தியாகங்கள் சொல்லப்படுகின்றது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இஸ்லாமியருடைய தியாகங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றது. முஸ்லிம்கள் செய்த இந்த தியாகத்தை அவர்களுக்கு வசதியாக மறைத்து விடுகின்றார்கள். இஸ்லாமியருடைய தியாகங்களை மறைப்பதும் புறக்கணிப்பதும் என்பது இது ஒரு வரலாற்று பிழையாகும். இதை அப்படியே விடுவது என்பதும் நம்மின் மீது குற்றமாகும். எனவே நம்முடைய முன்னோர்கள் செய்த இந்த தியாகத்தை நாம் ஒவ்வொரு ஆண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சுதந்திரத்தினுடைய அந்த போராட்டத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் அதிகமாக செலவழித்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்கவே முடியாது. அவர்களுடைய இணையற்ற தியாகத்திற்கு யாராலும் அதை மறுக்கவே முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய தியாக செம்மல்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். எனவே இந்த தியாகத்தினுடைய வரலாற்றை நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நாம் இந்த வரலாற்றை பேசவில்லை என்று சொன்னால், சொல்லவில்லை என்று சொன்னால், வருங்கால நம்முடைய இஸ்லாமிய செல்வங்கள், நம்முடைய தலைமுறைகள் அவற்றை முற்றிலுமாக மறந்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு எந்த அளவிற்கு திட்டம் போடப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கும் சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு மாயை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்ற ஒரு தவறான புரிதலை நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றது வரலாற்றின் மூலமாக. எனவே இந்த உண்மையான வரலாற்றை நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள் கூட நம்முடைய வரலாற்றை தவறாக புரிந்து கொள்வார்கள். நமக்கும் சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய வரலாறுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திரத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை தங்களுடைய இணையற்ற ஒரு தியாகத்தால் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டில் தான்
ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்திலே கால் வைக்க தொடங்கினார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே கால் வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே மிகப்பெரிய வீர தீரர்களாக திகழ்ந்தவர்கள் தான் ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய தியாகம் இருக்கின்றதே எனக்கு திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றது. மைசூர் மன்னராக திகழ்ந்த ஹைதர் அலி அவர்கள் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அந்த ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய தலைவலியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு இயற்கையான ஒரு தன்மையை கொடுத்திருக்கின்றார். அது என்ன தன்மை தெரியுமா? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டார். அவர்கள் அடிமையாக இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பார்கள். அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அப்படிப்பட்டவர்களை ஒருவன் அடக்கி ஆண்டால் எப்படி அவர்கள் அடிமைப்பட்டு கிடப்பார்கள்? நிச்சயமாக வெகுண்டெழுந்தார்கள். எப்படி நீ என்னை ஆளலாம் என்று அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். எனவே மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்கள் ஹைதர் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று கேட்பார். அவருடைய மகனார் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு உண்மையிலேயே முன் உதாரணமாக இருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருடைய தந்தையின் தொடர்ச்சியாக மிகப்பெரிய வீர தீர செயல்களில் சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய அதாவது ஆங்கிலேயரை எதிர்ப்பதிலே முன்னணியாக இருந்தார். புது புது யுக்திகளை கையாண்டார். எப்படியாவது இவர்களை என்ன செய்யணும்? விரட்ட வேண்டும். புது புது யுக்திகள், தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தார்கள் எதிர்ப்பதற்கு. புதிய நவீன ராக்கெட்டுகள், ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். யாருக்கு எதிராக? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த ஆங்கிலேயனை எப்படியாவது விரட்டியாக வேண்டும் என்பதற்காக. இந்தியா முழுக்க இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றிணைத்தார். எதற்காக? சுதந்திரத்தை பெறுவதற்கு. இந்த சுதந்திர போராட்டத்தை ஏற்படுத்துவதற்காக, இந்த வேட்கையை ஏற்படுத்துவதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இந்துக்களையும் ஒன்றிணைத்தார், ஒற்றுமைப்படுத்தினார். ஒன்றிணைந்துதான் இந்த சுதந்திரத்தை பெற்றார். இவர்களும் ஒன்றிணைந்துதான் எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல், வேற்றுமை இல்லாமல் மிகப்பெரிய ஒற்றுமையுடன் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் என்பதே யாருக்கும் மாற்று கருத்தே இருக்கவே முடியாது. எனவே அந்த வீர தீரரின் வார்த்தைகள் வெறுமன வார்த்தைகள் மட்டுமல்ல, அவருடைய அந்த செயல்களும் வீர தீரமாக இருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சூழ்ச்சியால் கொல்லப்படுகின்றார், காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள். அவர்களுடைய அந்த ஆங்கிலேய சூழ்ச்சிகளால் எப்படியாவது காட்டி கொடுக்கப்பட்டு திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது ஆங்கிலேயர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனி இந்தியா நம்முடையதுதான். இவ்வளவு நாள் டவுட்டா இருந்தது, இவ்வளவு நாள் கேள்விக்குறியா இருந்தது. இதெல்லாம் முடியுமா, சாத்தியமா என்பதாக சொன்னார்களாம் ஆங்கிலேயர்கள். இனி இந்தியா நம்முடையது உறுதியாகிவிட்டது. எப்பொழுது சொன்னார்கள்? திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வீழ்த்தியதற்கு பின்னால் சொன்னார்கள். இதே திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தை தான், 100 ஆண்டுகள் ஆட்டு மந்தையை வாழ்வதை போல ஒரு சில நாட்கள் சிங்கத்தை போல் வாழ்ந்து மடிந்து விடலாம் என்று சொன்னார். இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை எதுக்காக தெரியுங்களா? இந்த தேசத்தினுடைய பற்றுக்காக சொன்னார். வங்கத்து சிங்கம் சிராஜ் தௌலா மிகப்பெரிய வீரராக இருந்தார். இவருடைய பெயர்கள் எல்லாம் நாம் மறக்க கூடாது, வருங்கால சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பெரிய தியாகம் செய்திருக்கின்றார்கள். சுதந்திரத்தின் வேட்கைக்கு ஆரம்பமாக வித்திட்டு இருக்கின்றார்கள். தேசப்பற்றிற்கு உண்மையான உதாரணமாக திகழ்ந்தவர் தான் மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி. மிகப்பெரிய மன்னர், முகலாய மன்னர்கள் இருந்தவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்களின் போராட்டத்தை அஞ்சி ஆங்கிலேய அந்த அரக்கர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவரை கைது செய்தார்கள். மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கைது செய்தார். எதற்கு தெரியுமா? இவர் இருந்தால் என்ன செய்வார்? மக்களை சுதந்திரத்திற்காக தயார்படுத்துவார், நமக்கு எதிராக தயார்படுத்துவார் என்பதற்காக அவர்கள் அஞ்சு என்ன செய்கின்றார்கள்? மாமன்னர் பகதூர் ஷா அவர்களை கைது செய்கின்றார்கள். கைது செய்து
இங்க வைக்கல, ரங்கூனுக்கு அவர் என்ன செய்யறாங்க, ரங்கூனுடைய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார். கடுமையான சிறை, அந்த சிறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். கைது செய்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே தன்னுடைய கைகளிலே ஒரு பிடி மண்ணை எடுக்கின்றார். கேட்கப்படுகின்றதாம், எதற்காக இந்த ஒரு பிடி மண்? சொன்னார்களாம், இனி நம்முடைய தேசத்திற்கு திரும்பவும் கொண்டு வருவார்கள் என்பது எனக்கு உறுதி இல்லை. எனவே நான் எங்கு சென்றாலும், எங்கு சென்று மரணித்தாலும் என்னுடைய மண்ணறையிலே இந்த ஒரு பிடி மண்ணை போடுங்கள். ஏனென்று சொன்னால், நான் எந்த தேசத்தில் இருந்தால் என்னுடைய தேசத்தினுடைய மண் என்னுடனே இருக்க வேண்டும் என்ற உண்மையான தேசப்பற்றை வெளிப்படுத்தியவர்கள் இஸ்லாமிய மன்னர். எப்படிப்பட்ட தேசப்பற்று! அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த மண்ணை என்ன செய்வார்கள், கைகளில் வைத்துக் கொள்வார்களாம். சொல்லிவிட்டு சொல்வார்களாம், நான் இறந்து விட்டால் இந்த ஒரு பிடி மண்ணை என்னுடைய மண்ணறையிலே போடுங்கள். எத்தனை பெரிய தியாகம்! சிறை கொட்டடியிலே மிகப்பெரிய கஷ்டத்தை மேற்கொண்டார்கள். மன்னர் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், சுகமோக வாழ்க்கையிலே இருந்திருக்கலாம். இல்லை இல்லை, இந்த தேசத்திற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வு அவர்களுடைய ஒவ்வொருவர்களுக்கும் இருந்தது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, சாதாரண மனிதர்கள் முதல் மன்னர்கள் வரை, அரசர்கள் வரை, அத்தனை பேருக்கும் எப்படியாவது இந்த நாட்டை ஆங்கிலேயரிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னதமான தியாகத்தினுடைய அந்த உச்சம் அவரிடத்தில் இருந்தது. ஒரு கட்டத்திலே மன்னர் பகதூர் ஷா எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், சிறை கொட்டடியிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு நாள் உணவு தட்டிலே துணி போர்த்தப்பட்டு ஏதோ கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்கள் நினைத்து கொண்டார்கள் உணவை போன்று இருந்தது என்பதாக. அதை எடுத்து திறந்து பார்க்கின்றார்கள். பார்த்தால் தங்களுடைய 2 மகன்களுடைய தலைகள் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அங்கே இருக்கிறவர்கள் கேட்கின்றார்களாம், இத்தனை பெரிய செயல் நடந்திருக்கின்றது, அமைதியாக இருக்கின்றீர்கள், ஆச்சரியப்பட்டு கேட்கின்றார்கள். இவ்வளவு பெரிய, எந்த தந்தையும் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் இவ்வளவு தைரியமாக இருக்கின்றீர்களே. சொன்னார்களாம், பெருமைப்படுகின்றேன், என்னுடைய குடும்பமும் இந்த தேசத்திற்காக, தேசத்தினுடைய விடுதலைக்காக தியாகத்திலே ஈடுபட்டப்படுத்திருக்கின்றார்களே, எனவே நான் இதை கண்டு அழுவதில்லை என்பதாக மிக உறுதியான அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியவர்கள் தான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுதந்திரத்துடைய வரலாற்றை நம்முடைய பிச்சனங்களுக்கு, வருங்கால தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எத்தனை பெரிய தியாகங்கள், உயிர் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக ஈடுபட்டவர்கள் தான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கின்றார்களோ மற்றவர்களை விட அதிகமாக தன்னுடைய சதவீதத்தை காட்டியவர்கள் தான் முஸ்லிம்கள். தங்களுடைய சுயநலம் இல்லாமல் என்ன செய்தார்கள், இந்த நாட்டிற்காக உழைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய பொருட்களை செலவு செய்தார்கள், நேரங்களை செலவு செய்தார்கள், உயிர்களை கொடுத்தார்கள், குடும்பத்தை பிரிந்தார்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதையெல்லாம் வசதியாக மறைக்கப்படுகின்றது. ஏதோ சிலருடைய பெயர்களை மட்டும் சொல்லிவிட்டு இந்த சுதந்திரத்தினுடைய இந்த போராட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கு ஏதோ பங்கில்லாததை போன்று ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யப்படுகின்றது, மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படுகின்றது. கப்பலோட்டிய தமிழன், அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரனார், நாம் வரலாற்றிலே படித்திருப்போம். அவர் கப்பல் வாங்குவதற்காக நிறைய பேர் உதவி செய்தார்கள். அதிலே பெரும் பங்காற்றியவர் நம்முடைய இஸ்லாம் ஹாஜி மிர்சா அகமது சையது மரைக்காயர். அவர் தான் என்ன செய்தாருங்க, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார். அவருடைய கப்பல் வாங்குவதற்காக 2 லட்சம் ரூபாய், இந்த காலத்து 2 லட்சம் இல்லை, அந்த காலத்து 2 லட்சம் 2 கோடிக்கு சமமானது. மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிய வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நம்முடைய வருங்கால இளைய சமுதாயத்திற்கு நம்முடைய இஸ்லாமியனுடைய இந்த சுதந்திரத்தினுடைய தியாக வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் நினைவுபடுத்தவில்லை என்று சொன்னால் வேறு யாரும் நினைவுபடுத்த மாட்டார். நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் இந்த சுதந்திரத்திற்காக இன்னுயிர் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சுதந்திரமே நம்முடைய முன்னோருடைய ரத்தத்திலே எழுதப்பட்டதுதான். மிகப்பெரிய தியாகம்.
எல்லோரும் தியாகம் செய்திருக்கின்றார்கள், அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு வருடங்களும் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேசப்படுகின்றது, புகழப்படுகின்றது இஸ்லாமியர்களை தவிர. முஸ்லிம்களுடைய இந்த போராட்ட வீரர்களை தவிர இவைகளை வசதியாக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக மிகப்பெரிய தியாகத்திற்கு பின் தான் இந்த சுதந்திரம் நமக்கு வந்திருக்கின்றது. நம்முடைய முன்னோர், நம்முடைய இஸ்லாமியர்களால் மிகப்பெரிய ஒரு தியாகம் இந்த சுதந்திரத்திற்காக செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் தான் இந்த சுதந்திரத்தை கொண்டாடுவது அதிகமான உரிமையுடையவராக இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கின்றது, எல்லோருக்கும் இருக்கின்றது. நாம் அதிகமாக கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள், உலமாக்கள் இந்த சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய